ஹலோ, பானுமதி குரு கிச்சனில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பூஜை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. அதுக்காக வந்து தேங்காய் வெல்லம் சேர்த்து ஒரு உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திப்பாக சூப்பராக இருக்கும் உருண்டை. ஃபஸ்ட்டு இப்போ பால் போட்டாச்சு. அதுக்கு 2 ஸ்பூன் பால் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர். இதை வந்து நல்லா கலரி கொடுத்துட்டு, இது வந்து நார்மலாக வெல்லம் தேங்காய் மட்டும் போட்டு செய்கிறத விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடர் வச்சு நம்ம செய்யும்போது. நல்லா கொஞ்சம் கலரியாச்சு. இப்போது பாலும் நல்லா சூடாகிடுச்சு. அதில் வந்து பால் பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெல்லத்தை சேர்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து 1 கப்பு தேங்காய் பாருங்கள், பால் பொங்கிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு 1 கப்பு தேங்காய்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து தேங்காய் 1 கப்புனா வெல்லம் 1 கப்பு. உடனே கரைஞ்சிட உடனே இது கரையிட்டோம். அதே இது தேங்காய் கூட இதிலே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக இது ஆக்சுவலாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது. ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா அருமையாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அப்படியே ரெடி ஆகிடும். இது கரெக்டாக இந்த மாதிரி வந்துருக்கு இல்லைங்களா? இது வந்து 2 மினிட்ஸ் நம்ம ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சோண்டு நெய் தடவிருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகிடுச்சினாலே நம்ம உருண்டை பிடிக்கலாம். பர்பியாக இருந்தாக்க அது கொஞ்சம் பண்ணலாம். இது வந்து நான் வந்து உருண்டை தான் இப்போ பிடிக்க போகிறேன். சூப்பராக இன்னும் 2 மினிட்ஸ் கழிச்சாக்க அருமையாக நல்லா இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். நாம் அந்த உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டோம்னாக்க உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அது மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். கையில் வந்து கொஞ்சம் லேசாக நெய் தடவிட்டு உருண்டை ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆச்சு. நல்லா அதில் வந்து தேங்காயில் நல்லா உருண்டை பண்ணி இந்த ஒரு உருண்டை கொடுத்தா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா உருண்டை வந்திருக்கு. இப்போ இது மீதி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் உப்புமா பண்ண போகிறோம். அது வந்து இந்த மாதிரியே இது வந்து கழுவுறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இது நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டாச்சு. ஒரு துணியில் வச்சு தொடச்சிட்டேன். இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு ஒரு ரவை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நம்ம இதை வந்து உடச்சிக்க போகிறோம். எப்போவுமே பழக்கம் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் நான் இது ஒரு அவல் உப்புமா ஒரு மாடலில் செய்கிறோம். இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பொடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1/2 கிலோ இருக்குது. இது வந்து இப்போ போட்டாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம்
இதில் வந்து புளி வாட்டர் வந்து கொஞ்சம், அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப புளிப்பாகவும் ஆகிடக்கூடாது, புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக அதை இதில் போட்டுக்கணும். அதாவது ஒரு பெரிய பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது புளி தண்ணி. இதில் வந்து இந்த தனியா, வெந்தயம், தனியா, அதுக்கப்புறமா மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாயும் தாளிக்க போகிறோம், அதனால் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஒரு கலக்கிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு இதை வந்து வச்சிடலாம். இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பத்தலைன்னு தோணுச்சுனாக்க இன்னும் கொஞ்சம் வாட்டர், இது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதை ஊற போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இது மாதிரி பொடிச்சிட்டு செய்யும்போது நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அவல் உப்புமா தான். இது பொதுவாக கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் செய்கிற வழக்கம். இது பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இது நல்லா ஊறிருக்கு. புளித்தண்ணி, கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் அந்த ஒரு எப்போவுமே நான் காமிப்பேன் தனியா, வெந்தயம், மிளகாய் எல்லாம் இது சேர்த்த ஒரு பொடி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு இது வந்து 1/2 கிலோ அவல் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 4 இது டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக ஆயில் விட்டுக்கணும். விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிக்கட்டும் ஒரு நிமிஷம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே கடுகை வந்து நம்ம அது சரியாக வெடிக்காததுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அது டேஸ்ட்டே டிஃபர் ஆகிடும். கொஞ்சம் நல்லா வெடிக்க விட்டுட்டு தான் பொறுமையாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா? இப்போ நல்லா வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை வந்து ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நிலக்கடலை வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல தேங்காய் துருவல், ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து சப்போஸ் அவைலபிள் டக்குன்னு போட முடியலனாலும் பரவாயில்லை, ஆனால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரும் தேங்காயும் சேர்ந்தாலே எப்போவுமே டேஸ்ட் அதிகம். இப்போ வந்து நம்ம இதில்
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதெல்லாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்துடலாம். இதுலேயே வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. ஒரு கிளறிட்டு மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ எள்ளு பொடிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சது. இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கிளறணுன்றதெல்லாம் கிடையாது. அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம அவளையும் பொடிச்சிட்டு நல்லா புளி தண்ணியிலையும் வேக வச்சு இது பண்ணிடுறோம், ஊற வச்சிடுறோம். கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக அவல் வைக்கணும். அது நம்ம எந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு வைக்கிறோம். நம்ம பொதுவாக இதுக்கு வந்து வித்தவுட் ஆனியன், கார்லிக் இதெல்லாம் இல்லாமல் தான் செய்யணும். கடவுள் நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு, நைவேத்தியத்துக்குன்னு வைக்கிறது எதுவுமே நம்ம அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு தாளிச்சதெல்லாம் கிளறிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணுன்றது கிடையாது. இதோடைய செய்கிற மாடலே இப்படி தான். நல்லா எல்லாம் அந்த தேங்காய் எல்லாம் கிளறிட்டு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவல் உப்புமா, பொடிச்ச அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பார்க்கலாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. நிறைய உப்பு சீடை, வெள்ளைச்சீடை, முறுக்கு, நிப்பட்டு, எள்ளில் ஒரு உருண்டை, அதுக்கப்புறம் தேங்காய் உருண்டை, அவல், இதெல்லாம் சூப்பராக கிருஷ்ணருக்கு வைக்கலாம். அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.